திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கில் ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யுங்கள், இல்லை என்றால் நாங்கள் ஜாமீனை ரத்து செய்யவா எனவும் நீதிபதிகள் கேள்வி. டாஸ்மாக் ஊழல் முறைகேடு தொடர்பாக ஸ்டாலின் அரசு தொடர்ந்த அனைத்து மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை நடத்தலாம் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், K ராஜசேகர் அமர்வு தீர்ப்பு. டாஸ்மாக் விவகாரத்தில் பெண் அதிகாரிகள் ஊழியர்களை கேடயமாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையை தடுக்க தமிழக அரசு முயற்சிக்கிறது. டாஸ்மாக் ஊழல் முறைகேடு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குற்றச்சாட்டு. டாஸ்மாக் ஊழல் முறைகேடு தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் செயலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி. டாஸ்மாகிற்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தீவிரமானது எனவும் கருத்து. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து திமுக அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். அமைச்சர் துரைமுருகன் மீதான சொத்து குவிப்பு வழக்கை 6 மாதங்களில் விசாரித்து முடிக்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவு. திமுக அமைச்சர் துரைமுருகன் குடும்பத்தினருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்து விசாரணையை துவங்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர் பொன்முடியின் கருத்துக்கள் பெண்கள் சைவ வைணவ சமயங்களை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது. அமைச்சராக உள்ளார் என்பதால் பொன்முடிக்கு காவல்துறை சலுகை வழங்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டும். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 28ஆக அதிகரிப்பு. இறந்தவர்களில் பெரும்பாலானோர் கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என தகவல். ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கண்டனம். இயற்கை அழகினை ரசித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது துயரமான ஒன்று என கண்டனம். சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கி தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்டு சிறப்பான மருத்துவ சிகிச்சை அளிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தல். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான புத்தகங்கள் மானிய விவாதம் நடைபெறும் நாளுக்கு முந்தைய இரவு 9 மணிக்கு பிறகு எதிர்க்கட்சிகளுக்கு கிடைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. 2 நாட்களுக்கு முன்னரே மானிய கோரிக்கை மீதான புத்தகங்கள் எதிர்க்கட்சிகளுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் ஊடுருவிய தீவிரவாதிகளில் 4 பேரின் புகைப்படங்கள் வெளியீடு. தீவிரவாத தாக்குதலை அடுத்து ஜம்மு காஷ்மீரில் அனைத்து கடைகளும் அடைப்பு. ஈட்டுப்படி கொடுக்காததை கண்டித்து விடைத்தாள் திருத்தும் பணிக்கு வந்த ஆசிரியர்கள் நெல்லையில் பணியை புறக்கணித்து போராட்டம். திமுக ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையால் +2 மாணவர்களின் தேர்வு முடிவுகள் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திமுக அரசுக்கு எதிராக தொடர் காத்திருப்பு போராட்டம். கடந்த ஜனவரி மாதம் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு நிவாரணம் வழங்காத விடியா திமுக அரசை கண்டித்து கோஷம். மனித உடலில் உள்ள மின்சாரமே பட்டாசு ஆலை விபத்துக்கு காரணம் என சட்டப்பேரவையில் அமைச்சர் கணேசன் பேச்சு. அணில் அமைச்சருக்கே டஃப் கொடுக்கும் வகையில் அமைச்சர் கணேசன் கூறியுள்ள நிலையில் புறப்பட்டார் புது விஞ்ஞானி என மக்கள் கிண்டல். பெண்களுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய ஆபாச பேச்சு அமைச்சர் பொன்முடியை கண்டித்து விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடியை உடனடியாக நீக்க வேண்டும் என அதிமுகவினர் முழக்கம். ஏமாற்றாதே
செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் கோட்டாட்சியர், வருவாய்த்துறை ஆய்வாளர் மற்றும் விஏஓ அவதூறாக பேசியதால் பெண் கிராம உதவியாளர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். கிராம உதவியாளர் உயிரிழப்புக்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் உயிரிழந்தவரின் உடலை வாங்க மறுத்து 200க்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 3 வயது பெண் குழந்தைக்கு மது போதையில் பாலியல் துன்புறுத்தல் செய்த கொடூர தந்தை போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. மதுரையில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த 2 சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட முதியவர் போக்சோவில் பிடிபட்டார். குழந்தைகளுக்கு எங்கும் பாதுகாப்பு இல்லாத நிலையை உருவாக்கிவிட்டு வீண் பெருமை பேசுவதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் தேவதானம் அருகே டாஸ்மாக் பாரில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் மது பாட்டிலால் குத்தி கொலை. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கொலை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 2 தரப்பினரிடையே ஏற்பட்ட பயங்கர மோதல் விவகாரத்தில் திமுக கவுன்சிலர் உள்பட 11 பேர் பிடிபட்டனர். ஆளுங்கட்சி என்ற திமிரில் திமுகவினர் இத்தகைய செயல்களில் ஈடுபடும் நிலையில் முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு எப்போது நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. கன்னியாகுமரியில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 300 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் பிடிபட்டது. திமுக ஆட்சியில் காவல்துறை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக மக்கள் புகார். கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்கப்பட்ட கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதை கலாச்சாரத்தால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அவலம். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே இளம் தலைமுறையினரை சீரழிக்கும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களின் மத்தியில் போதைப் பொருட்கள் புழக்கம் கட்டுக்கடங்காமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல்லில் ரயில் பெட்டியில் இருந்த 4 கிலோ கஞ்சா மற்றும் 10 கிலோ குட்கா சிக்கியது. ரயில் மூலம் போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி அருகே 26 கிலோ கஞ்சா கடத்திய வழக்கில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் வெளி மாநிலங்களிலிருந்து போதைப் பொருட்கள் தமிழகத்திற்குள் ஊடுருவி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு கடத்தி வரப்பட்ட 8 கோடி ரூபாய் மதிப்பிலான 8.5 கிலோ தங்கத்துடன் 2 கைது செய்த இலங்கை கடற்படை. தமிழ்நாட்டிலிருந்து தினந்தோறும் பீடி இலை, கஞ்சா, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் இலங்கைக்கு கடத்தப்பட்ட நிலையில் தற்போது இலங்கையிலிருந்து தங்கம் கடத்தி வரப்படும் நிலையில் ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே பச்சிளம் குழந்தையை பெற்ற தாய் தந்தையை எரித்துக் கொன்ற கொடூரம். பிறந்த குழந்தை தன்னை போல் இல்லை என கூறி கணவன் தகராறில் ஈடுபட்டதால் பறிபோன பச்சிளம் உயிர். சேலம், மதுரை, தருமபுரி, தஞ்சை உள்ளிட்ட 10 இடங்களில் சதமடித்த வெயில். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவான நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதித் தேர்வு நாளை முடிவடையும் நிலையில் 25ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என அறிவிப்பு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள், வணிகர்கள் கடும் அவதி. திமுக ஆட்சியில் இரவிலும் தொடர்ந்த மின்வெட்டால் மக்கள் அதிருப்தி. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே அரசு பள்ளியில் காலை உணவு சமைக்க 2 கிலோமீட்டர் சென்று சைக்கிளில் குடிநீர் எடுத்து வரும் பள்ளி மாணவர்கள். படிக்கும் மாணவர்களை தண்ணீர் எடுத்து வர சொல்லும் பள்ளி தலைமை ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க திமுக அரசுக்கு வலியுறுத்தல்.
கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே வனவிலங்குகளை வேட்டையாட யூடியூப் பார்த்து துப்பாக்கிகள் தயாரித்த 3 பேர் சிக்கினர். இளைஞர்களை நல்வழிப்படுத்த ஆக்கப்பூர்வமான பணிகளை ஸ்டாலின் அரசு முறையாக மேற்கொள்ளாததால் இளைஞர்கள் இதுபோன்ற குற்ற செயலில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு கொளஞ்சியப்பர் கலைக்கல்லூரியில் சுமார் 30 அறைகளில் கண்காணிப்பாளர் இல்லாமல் மாணவர்கள் பருவ தேர்வு எழுதிய அவலம். விடியா திமுக அரசின் நிர்வாக திறனற்ற முதல்வர் மற்றும் அமைச்சர்களால் உயர்கல்வித்துறை செயலிழந்து விட்டதாக பெற்றோர்கள் கடும் கண்டனம். விடியா திமுக அமைச்சர் நேருவின் தொகுதிக்குட்பட்ட உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகியதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நோயாளிகளிடம் செவிலியர்கள் பணியாளர்கள் லஞ்சம் பெற்ற அவலம். ஆட்சியின் அவலட்சணத்தை மறைக்க முயலும் ஸ்டாலின் ஆட்சியில் செயலற்ற அமைச்சர்கள் ஊழல் அதிகாரிகளால் நாள்தோறும் இன்னலுக்கு உள்ளாவதாக மக்கள் வேதனை. கதறுவாங்க. பெட்டு ரெட் ரத்தமா இருக்கும். அது சேஞ்ச் பண்றது கூட ஆயமா வர மாட்டாங்க. கேட்டா அவங்களுக்கு டயரியா, நாங்க எதுக்கு வந்து மாத்தணும். ஒரு போர்டு போட்டிருக்காங்க, இங்க வந்து லஞ்சம் கொடுக்க கூடாது, நீங்களும் நஷ்டத்தை இது பண்ணக்கூடாது போர்டே போட்டிருக்காங்க. பட் ஆனா அவங்க 20 ரூபாய். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் சிக்கினார். திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான குமுளியிலிருந்து திண்டுக்கல்லுக்கு சென்ற விடியா அரசின் பேருந்து பிரேக் பிடிக்காமல் சாலையோரம் இருந்த 300 அடி பள்ளத்தின் தடுப்புச் சுவரில் மோதி நின்றுள்ளதால் பயணிகள் அலறல். போக்குவரத்து துறைக்கு ஒதுக்கப்படும் பல ஆயிரம் கோடி நிதிகளில் பேருந்துகளை பராமரிக்காமல் விடியா திமுக அரசு பயணிகள் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு.